Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்தின் கால வேளையிலும் நம்முடைய ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அடிமையுடைய சிலுவைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாயின் கற்பத்திலே ஆண்டவர் எரேமியாவை தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை இந்த எரேமியாவினுடைய வாயிலை வைத்து கர்த்தர் சொல்லும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எரேமியாவோ பயப்படுகிறான். நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அவன் பயப்படுகிறான். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எரேமியாவை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் காக்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு பொல்லாத உலகத்திலே அநேக ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக ஆபத்துகள் நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விபத்துகள் நேரிடுகிறது. அநேக சம்பவங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்தான உலகத்திலே நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய ஆத்துமாவையும் காக்க வல்லவர், நம்முடைய சரீரத்தையும் காக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நமக்கு நிழலாக இருந்து நம்மை காக்கிறவர் என்பதை சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை காக்கும்படியாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் பிரதிஷ்டை செய்தவர்களாக தன் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூறாவளி காற்று அளித்தாலும், எப்படிப்பட்ட வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும், யோர்தான் புரண்டு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எதிரிகள் வந்தாலும், நாம் எதையும் குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், அகில உலகத்தையும் ஆண்ட அரசர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் அவரை நம்பி இருக்கிற, அவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பாதுகாப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அவரை நம்பினால் போதும். கர்த்தர் எவ்விதமாக காப்பார் என்பதை ஒரு சில வசனத்தின் மூலமாக நான் பார்த்து குறித்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 91வது சங்கீதம் 11-12. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும், நீ போகிற பாதைகள் எல்லாவற்றிலும், நீ நடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றிலும், நீ நடந்து போகிற பாதை, நீ ஏறி கடந்து போகிற பாதை, எல்லா வழிகளிலும், அது மேடுகளாக இருக்கட்டும், அது பள்ளங்களாக இருக்கட்டும், அது பள்ளத்தாக்குகளாக இருக்கட்டும், சோத்திரம், நீ எப்படிப்பட்ட வழிகளிலே கடந்து போனாலும் உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. யாத்ராகும் புஸ்தகம் 13வது அதிகாரம், யாத்ராகமும் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட
அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாட்கள் முதல் கடைசி வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்து போகிற அந்த வனாந்தரமான யாத்திரையிலே அவருடைய வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பங்களை அனுப்பினார், இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களை அனுப்பினார். வெளிச்சம் காட்டுவதற்கு, அவர்களுடைய வழிகளுக்கு வெளிச்சம் காட்டும்படியாக, அவருடைய கால்கள் இடராதபடிக்கு தேவன் காண்பிக்கப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எந்த தடைகளும் அவருடைய வழிகளே வராதபடி, நேரிடாதபடி, எந்த ஆபத்துகளும் வராதபடி அவருடைய வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே 14வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை காக்கும்படிக்காக ஆண்டவர் கூடையே இருந்தாராம். தேவதூதனை அனுப்பி அவர்களுக்கு முன்னும் பின்னும் கூட இருந்து அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவருடைய வழிகளிலே கர்த்தர் கூடையே இருந்து நடத்தினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அந்த தரிசனத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும், அந்த தேசத்திற்குள் நீங்கள் நுழையும் வரைக்கும், அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறும் வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய வழிகளிலே கூட இருந்து உங்களை பாதுகாத்து, உங்களை கரம் பிடித்து, உங்களை அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் பாதுகாப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சீக்கிரம். ஆமென். இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. உன்னுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், உன் வழியிலே கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உன் கையிலே எழுதி கொடுத்திருக்கிற அந்த புஸ்தகத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தையை நீ தியானித்து அது கை கொண்டு நடப்பதிலே கவனமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 2வது அதிகாரம், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார்,
துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எப்படி நம்மை காப்பார் என்றார், நம்முடைய பாதங்களை கூட நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாதங்கள் இடறி போகாதபடி, நம்முடைய பாதங்கள் எங்கும் சிக்கிக் கொள்ளாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பாதங்களை கூட அவர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற தேவன். நம்மை எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கலங்க விடாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பாதங்களை காப்பாற்றுகிற தேவன், நம்முடைய பாதங்களை காக்கிற தெய்வம். ஏனென்றால் நம்முடைய பாதங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது அதிகாரத்திலே, உன்னத பாட்டின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தை மாத்திர நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு முதலாவது அதிகாரம் இல்ல 5வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 5:3. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? அல்லேலூயா. பாதங்களை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாதங்கள் கழுவப்பட்டவைகளாக இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதங்களை தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்புவித்தவைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாதங்களை அவர் காப்பதற்கு போதுமானவர். 7வது அதிகாரம் 1வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7:1. ராஜகுமார்த்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பாதம், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுடைய பாதங்கள், அது சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கிறபடினாலே அது கர்த்தருடைய பார்வையிலே அழகானதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாதங்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் பாதங்களை கூட கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாப்பேன் என்று 91வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாதங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறவைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாதங்கள் வெண்கலம் போல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசங்கள் நிறைய உண்டு, எடுப்பதற்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய பாதங்கள், பரிசுத்தவான்களுடைய பாதம் காப்பாற்றப்படுவதனுடைய காரணம் உறுதியுள்ள பாதங்கள், சுத்திகரிக்கப்பட்ட பாதங்கள், கழுவப்பட்ட பாதங்கள், பாதரட்சை அணிந்து கொண்ட பாதங்கள். அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய பாதங்களை மாத்திரம்தான் தேவன் கூட இருந்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. நம்மை தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் சுற்றி சூழ வேலை அடித்து நம்மை அவர் தம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மூடிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம்
எரேமியாவை போல தெரிந்து கொண்டவர்களாக, எரேமியாவை போல முன்குறிக்கப்பட்டவர்களாக, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் காணப்பட வேண்டியது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், யோவான் 17:15வது அதிகாரம், 17வது அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கரங்கள் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவானவர் தனக்கு தந்த தம்முடைய ஜனத்தை குமாரனாக இயேசு காத்துக்கொள்ளும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் தந்தவர்கள், பிதாவானவர் கொடுத்த ஜனங்கள், பிதாவானவர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் சரியான பாதையிலே நடத்தப்பட வேண்டும். எப்படிப்பட்ட தீமையும் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது. ஆகவேதான் தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகம் அவர்களை அசுத்தப்படுத்தி விடக்கூடாது. உலக காரியங்கள் அவர்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. உலகத்தால் அவர்கள் கரைப்படுத்தப்படக்கூடாது. அதற்காக நான் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று குமாரனாக இயேசு இங்கே சொல்லுகிறார். அசுத்தங்களுக்கு, கரைப்படுத்தக்கூடியவைகளுக்கு விலகி இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக, எனக்காக நம்முடைய குமாரனாக இயேசு அவர் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக தெரியுமா? நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள் நம்மை அணுகிவிடாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நம்மை சேதப்படுத்தி விடாதபடி, நம்மை கரைப்படுத்தி விடாதபடி, நாம் மீட்டுக்கொண்ட ஆத்துமா, கழுவப்பட்ட ஆத்துமா, சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் எப்பொழுதும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம். யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுக்காக தேவனோடு வழக்காடுவதற்கு ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று பக்தனாகிய யோபு தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்காக, எனக்காக வழக்காடக்கூடிய ஒரு நல்ல வக்கீல் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு நமக்காக தேவனிடத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை அவர் காட்டி, ஸ்தோத்திரம், நமக்காக அடிக்கப்பட்ட அந்த அடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்காக பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலே சொல்லி நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை காக்கும்படி, நம் ஆத்துமாவை காக்கும்படி, நம்முடைய ஆவியை காக்கும்படி, நம்முடைய சரீரம் காக்கப்படும்படியாக
தீமைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி, அசுத்தங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி, பாவம் நம்மை கரைப்படுத்தாதபடி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாதுகாக்கப்படும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.